Hey guys, welcome back. Welcome back to Adi Explains. என் பேர் ஆதித்யா. இந்த வீடியோவில் ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த சீரிஸ் டீப் லேர்னிங் சீரிஸ் ஃபாலோ பண்ணிட்டு வரலினா போய் பாருங்கள் டீப் லேர்னிங் சீரிஸ். டீப் லேர்னிங் சீரிஸில் ஒரு வீடியோ தான் இது ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ். நீங்கள் சின்ன வயசில் கிரிக்கெட் விளையாடிருப்பீங்க. ஸோ கிரிக்கெட் விளையாடும் போது ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு பாலை அடிக்கும் போது அந்த பால் வந்து எங்கே உழுகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துட்டே போய் அதை ட்ராக் பண்ணிகிட்டே போய் நீங்கள் கேட்ச் பிடிக்க ட்ரை பண்ணுவீங்க. பேசிக்காக நீங்கள் வந்து அந்த பால் எங்கே விழுக போகுது அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க கரெக்டாக. அதாவது அந்த பால் வந்து ஒரு டைமில் வந்து ஒரு இடத்துல இருக்கும். அதாவது டீங்கிற டைம் வந்து டீங்கிற டைமில் வந்து ஒரு இடத்துல இருக்கும். T+1 வந்து ஒரு இடத்துல இருக்குது, T+2 ஒரு இடத்துல இருக்கும், T+5 வரும்போது நீங்கள் கேட்சே பிடிச்சிடுறீங்க. ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு பொசிஷனில் பால் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த பொசிஷனை ட்ராக் பண்ணிட்டு வந்து நீங்கள் கரெக்டாக அந்த பாலை கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பேசிக்காக எசென்ஷியலி யூ ஆர் ட்ரைங் டு ப்ரெடிக்ட் த ஃபியூச்சர் கரெக்டாக. இந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கான விஷயம் டைம் டிபெண்ட் டேட்டா இருந்து அந்த டைம் டிபெண்ட் டேட்டா உங்ககிட்ட இருக்குது. அண்ட் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு டைம் பீரியடில் வந்து நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒரு நெக்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் இயர் இந்த மாதிரி டைம் டிபெண்ட் டேட்டாவில் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ரைட். ஸோ இதுதான் வந்து ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ் பேசிக்காக. யூஸ் கேசஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஆர்கிடெக்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி. ஸோ யூஸ் கேசஸ் பாருங்கள், நான் இப்போ சொன்ன மாதிரி தான் அனலைஸ் டைம் சீரீஸ் டேட்டா லைக் ஸ்டாக் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன். ரைட். ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். இதை வச்சு எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம்னா அகைன் நான் சொன்ன மாதிரி ஸ்டாக் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் வந்து அகைன் இது ஒரு டைம் சீரீஸ் டேட்டா. ஏன் இது டைம் சீரீஸ் டேட்டா? பிகாஸ் உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து டே பை டே மாறிட்டே இருக்கும் கரெக்டாக. டே பை டே மாறும். ஈவன் ஈச் செகண்ட் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் மாறும். ஸோ அதனால் வந்து திஸ் இஸ் டைம் டிபெண்ட் டேட்டா. நீங்கள் வந்து லட்சம் உங்ககிட்ட வந்து ஒரு 1 மந்த்துக்கான ஸ்டாக் மார்க்கெட் டேட்டா இருக்குது. 1 மந்த்துக்கான ஸ்டாக் மார்க்கெட் டேட்டா இருக்குது. 31st டே ஆர் 32nd டே வந்து ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்கை வச்சு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ரைட். அண்ட் செகண்ட் யூஸ் கேஸ் பாருங்கள், ஆன்டிசிபேட்டிங் கார் ட்ராஜெக்டரிஸ் அண்ட் ஆட்டோனமஸ் கார் பேசிக்காக. ஸோ இது மீனிங் என்னன்னா, சப்போஸ் உங்ககிட்ட வந்து ஒரு கார் இருக்குது, இந்த கார் வந்து இப்படி வந்துட்டுருக்கு. ரைட். ரெட் கலர் கார் இப்படி வருது. அப்புறம் உங்ககிட்ட வந்து ஒரு ப்ளூ கலர் கார் இருக்குது. ப்ளூ கலர் கார் வந்து இப்படி வருது, இந்த சைடு வருது. ஸோ இந்த ரெண்டு காருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பேசிக்காக இந்த இடத்துல வந்து இன்டர்செக்ட் ஆக சான்ஸ் இருக்குது, கொலிஷன் ஆக சான்ஸ் இருக்குது, மோதுறதுக்கு சான்ஸ் இருக்குது கரெக்டாக. ஸோ இது வந்து மோதாதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து இந்த ட்ரெஜெக்டரி, அதாவது இந்த பொசிஷனை நீங்கள் வந்து இப்போ நெக்ஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ண போகிறீங்க. இந்த பொசிஷன் ப்ரெடிக்ஷனுமே வந்து எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம்? பேஸ்ட் ஆன் த ஸ்பீட் ஆஃப் த கார், அப்புறம் அந்த டைம் செகண்டில் எங்கே இருக்குது கார், அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இதுவுமே வந்து நீங்கள் வந்து இந்த RNN வச்சு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க, ஆன்டிசிபேட்டிங் கார் ட்ரெஜெக்டரி இன் ஆட்டோனமஸ் கார். அண்ட் இன்னொரு இது பாருங்கள், they can work on sequence of arbitrary lengths rather than fixed inputs like neural networks we have discussed so far. இதுக்கு மீனிங் என்னன்னா, நம்ம இது வரைக்குமே வந்து நம்ம சீரீஸில் டீப் லேர்னிங் சீரீஸ் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூரல் நெட்வொர்க்காக இருந்தாலும் சரி, கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்காக இருந்தாலும் சரி, ஸோ நம்ம இன்புட் வந்து ஃபிக்ஸ்டாக தான் இருக்கணும் கரெக்டாக. அதாவது நம்மளோட இன்புட் சீக்வன்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது. ரைட். அதாவது நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஒரு நியூரல் நெட்வொர்க் ட்ரெயின் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும், அதாவது இன்புட் வந்து இந்த டைமென்ஷன் தான் இருக்குதுன்னு. நம்ம அந்த டைமென்ஷன் அந்த ஒரு பர்டிகுலர் டைமென்ஷன் டேட்டாவை பாஸ் பண்ணால் தான் வந்து உங்கள் மாடல் ஒர்க் ஆகும், இல்லைன்னா எரர் வரும். ரைட். அதே மாதிரி தான் சேம் கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்கில் வந்து 64x64x3 அப்படிங்கிற ஒரு இமேஜை நீங்கள் பாஸ் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக 64x64x3 இமேஜை தான் நீங்கள் பாஸ் பண்ணி ஆகணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து 32x32x3 அப்படி பாஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகாது. ஆனால் ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் அப்படி கிடையாது. உங்கள் டேட்டாவோட லென்த் மேலே வந்து டிபெண்ட் ஆகாது. ஸோ அதுதான் வந்து பெரிய அட்வான்டேஜ் இது. ஸோ மிச்ச நியூரல் நெட்வொர்க் கம்பேர் பண்ணும்போது this can work on any arbitrary length of sequence rather than just working on fixed length inputs பேசிக்காக. ரைட். அதனால இதுக்கு மீனிங் என்னன்னா, இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு பெரிய சென்டென்ஸு, ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வேர்ட் என்ன வருது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் ப்ரெடிக்ஷன், டோக்கன் ப்ரெடிக்ஷன் இதிலலாம் வந்து RNN நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், they can take sentences, documents or audio examples. Even audio is a sequential data கரெக்டாக. ஏன்னா ஏன் ஆடியோ சீக்வென்ஷியல் நமக்கு தெரியும். ஆடியோ வந்து நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வேவ், அது ஆக்சுவலி இட்ஸ் சவுண்ட் வேவ் பேசிக்காக. ரைட். அதுவும் ஒரு சீக்வென்ஷியல் டேட்டா தான் அது. ஸோ ஆடியோ sample as input, making them extremely useful for natural language processing systems such as automatic translation, speech to text, sentiment analysis. சென்டிமெண்ட் அனாலிசிஸ்லாம் நம்ம பார்ப்போம், ஒரு ப்ராஜெக்டாகவே நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ரைட்.
ரீடிங் மூவி ரிவ்யூஸ், எக்ஸ்ட்ராக்டிங் த ரேட்டர்ஸ் ஃபீலிங் about the மூவி, இதெல்லாமே வந்து நீங்கள் இந்த RNN வச்சு பண்ணலாம். ஸோ பேசிக்காக உங்களுக்கு புரியுதா நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு. இந்த RNN தான் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம் தெரியுமா, LLM, இந்த ChatGPTலாம் யூஸ் பண்ணுறோம் தெரியுமா, இதோட இந்த ChatGPT, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸு, இதுக்கெல்லாம் வந்து ஃபாதரே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் தான். ஃபஸ்ட்டு RNN வச்சு தான் வந்து சயின்டிஸ்ட் வந்து பார்த்துருந்தாங்க. சயின்டிஸ்ட்டும் ரிசர்ச்சர்ஸும் எப்படி வந்து ஒரு நெக்ஸ்ட் வேர்டை ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கானப்புறமா தான் வந்து LSTM வந்துச்சு, GRU வந்துச்சு, அப்புறம் அட்டென்ஷன் மெக்கானிசம்னு சொல்லி டிரான்ஸ்ஃபார்மர் வந்துச்சு. அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி இப்போ நம்ம ChatGPTயில் இருக்கோம், ரைட். ஸோ RNN தான் பேஸ் எல்லாத்துக்குமே. ஸோ நம்ம சேனல்லையும் சரி, ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம RNN பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக வந்து நெக்ஸ்ட் LSTM, நெக்ஸ்ட்டு GRU, அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அப்புறம் நம்ம ஜென்ரேட்டிவ் ஏஐக்கு நம்ம போக போகிறோம். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் பேஸ்லேருந்து நான் வந்து இங்கே சொல்லிகிட்ருக்கேன், ரைட். ஐ ஹோப் திஸ் மேக் சென்ஸ். இப்போது ஆர்கிடெக்சருக்கு போவோம். ஸோ ஆர்கிடெக்சர் பாருங்கள், இது வந்து ரொம்ப சிம்பிளான ஆர்கிடெக்சர் தான், டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். பேசிக்காக உங்ககிட்ட வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டயக்ராம் மட்டும் பாருங்கள் இப்போது. ஸோ இதில் உங்ககிட்ட வந்து எக்ஸுங்கிற ஒரு இன்புட் இருக்குது, ஒய்ங்கிறது அவுட்புட். பேசிக்காக இந்த நடுவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால் த ஹிடன் ஸ்டேட் ஹெச்ன்னு நம்ம சொல்லலாம். ஹெச்ங்கிற அந்த வேரியபிளை நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஹிடன் ஸ்டேட். ஸோ இன்புட் இருக்குது, அவுட்புட் இருக்குது. அண்ட் ஹிடன் ஸ்டேட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, ஹிடன் ஸ்டேட் ஆக்சுவலி கேரிஸ் த ஒருவேளை உங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக வந்து ஒரு டேட்டா இருக்குது, ப்ரீவியஸாக வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குன்னா அந்த ஹிஸ்ட்ரியை வந்து பேசிக்காக இந்த ஹிடன் ஸ்டேட் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். உங்களோட ஒய் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒய் அவுட்புட் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் த கரண்ட் இன்புட் ப்ளஸ் த ப்ரீவியஸ் இன்புட் ஆர் த ப்ரீவியஸ் ஸ்டேட்ஸ். பேசிக்காக ப்ரீவியஸ் ஸ்டேட் அதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கரண்ட் இன்புட் ப்ளஸ் இந்த ஹிடன் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒய் அவுட்புட் வரும். இதே வந்து நம்மளுக்கு ஹிடன் ஸ்டேட் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். லெட்ஸே நம்ம இது வந்து பேசிக்கலி திஸ் இஸ் ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க். நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு RNN பார்த்தோம், ஒரு சிங்கிள் லேயர் நம்ம இங்கே பார்த்தோம். இது வந்து மல்டிபிள் இது இருக்குது பாருங்கள், மல்டிபிள் RNN பிளாக்ஸ் இருக்குங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரோலிங் த்ரூ டைம்னு நம்ம சொல்லலாம். பேசிக்காக அன்ரோல்டு த்ரூ டைம். ஏன் அன்ரோலிங் த்ரூ டைம்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைமில் வந்து உங்களுக்கு வந்து இது ஒன்று மட்டும் இருக்குது. செகண்ட் டைம் இன்ஸ்டன்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிடன் ஸ்டேட்டில் வந்து இந்த ஃபஸ்ட் ஸ்டேட்டோட அவுட்புட் ஆர் ஃபஸ்ட் ஸ்டேட்டோட இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஹிடன் இதில் இருக்கும், ரைட். அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு தேர்ட் இதுக்கு வரும்போது தேர்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஹிடன் ஸ்டேட்டில் வந்து இந்த ஃபஸ்ட்டு ரெண்டோட இன்ஃபர்மேஷனுமே வந்து இந்த தேர்ட் ஹிடன் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ பேசிக்காக என்ன நடக்குதுன்னா, எசென்ஷியலி தேர்டோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டோட கரண்ட் இன்புட்டு ப்ளஸ் திஸ் கரண்ட் ஹிடன் ஸ்டேட்டில் என்ன இருக்குது, இட் கண்டெய்ன்ஸ் போத் த ப்ரீவியஸ் டூ இன்புட் அண்ட் போத் த டூ ஹிஸ்ட்ரிஸ். பேசிக்காக இந்த முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி வந்து இந்த ஹிடன் ஸ்டேட்டில் இருக்குது. ஹிடன் ஸ்டேட், த கரண்ட் இந்த ஹிடன் ஸ்டேட் அண்ட் த கரண்ட் இன்புட், அது ரெண்டையும் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒய் வருது, ரைட். அதே மாதிரி நம்ம ஃபோர்த்துமே சிமிலர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஹிடன் ஸ்டேட்டில் வந்து இந்த மிச்சம் 3 ப்ரீவியஸ் த்ரீ இந்த பிளாக்ஸ் இருக்குது, RNN பிளாக்ஸ். அதில் வந்து என்ன நடந்துச்சோ அதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் இருக்கும், அதோட மெமரியெல்லாம் இருக்கும் பேசிக்காக. ஸோ அது ப்ளஸ் நம்மளோட கரண்ட் இன்புட் என்னது XT. ஸோ அது பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வரும், ஃபைனல் அவுட்புட். ஸோ இதனால் வந்து திஸ் இஸ் கால்ட் ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க். புரியுதா? அதாவது ரெக்கர் ஆகுது பேசிக்காக வந்து ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து மறுபடியும் ரெக்கர் ஆகுது, ரைட். ஸோ அதனால தான் திஸ் இஸ் கால்ட் ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க். அண்ட் இங்கேயுமே வந்து ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்ப்ளனேஷனுக்கு T-3 இருக்குது பாருங்கள். பேசிக்காக T-3 வந்து உங்களோட அவுட்புட் இது, அப்புறம் T-2 வந்து அவுட்புட் இது, T-1 அப்புறம் டைம் T. பேசிக்காக அந்த டைம் டிபெண்டன்சி இருக்குது பாருங்கள். ஸோ T-3 முன்னாடி 3 செகண்ட்ஸ் முன்னாடி வந்து என்னோட ஸ்டேட் எப்படி இருந்துச்சு, என்னோட ரெக்கரண்ட் RNN அவுட்புட் இது. T-2 வந்து எனக்கு இந்த ஒரு அவுட்புட், T-1 வந்து இது, T-T வந்து எனக்கு இந்த அவுட்புட் இருக்குது. ஸோ பேசிக்காக அன்ரோல்டு த்ரூ டைம், ரைட். புரியுதுன்னு நம்புகிறேன். அண்ட் சிமிலர்லி ஃபார் சிம்பிளிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு டயக்ராம் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இனிஷியலாக நம்ம RNNல வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து H0 அப்படிங்கிற ஒரு இது தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எப்பயுமே பாருங்கள் இந்த சீக்வன்ஸில் அண்ட் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வில் பி அ சீக்வன்ஸ். பேசிக்காக ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்புட்டில் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம்னா ஒரு சென்டென்ஸ் கொடுக்கலாம். என்ன சென்டென்ஸ் கொடுக்கலாம்? வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் த வந்து இங்கே வரும், கேபிட்டல் வந்து T-2ல வரும், அப்புறம் த கேபிட்டல் ஆஃப் இங்கே வரும், த கேபிட்டல் ஆஃப் இந்தியா வந்து இந்த T ஸ்டெப்பில் வரும். அப்புறம் நம்ம வந்து கேபிட்டல் ஆஃப் இந்தியா நம்ம வந்து லெட்ஸே இது வந்து கொஷின் நம்ம வச்சுப்போம்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த கேபிட்டல் ஆஃப் இந்தியா நெக்ஸ்ட் டோக்கன் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டோக்கன் நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம்னா அகைன் இங்கே இன்னொரு RNN பிளாக் இருந்துச்சுன்னா இந்த அவுட்புட் இருக்குது தெரியுமா, இதில் வந்து நம்மளுக்கு நம்ம இந்த RNN கரெக்டாக ட்ரெயின் பண்ணினோன்னா இந்த கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து டெல்லின்னு வந்துடும், ரைட், நியூ டெல்லின்னு வரும் பேசிக்காக. ஸோ அதுதான் வந்து கோர் கான்செப்ட் இங்கே RNNல. அண்ட் செகண்ட் டயக்ராம்லேயும் வந்து நான் சும்மா இது வந்து இந்த இமேஜ் வந்து பார்க்க நல்லா இருக்கு அண்ட் இட்ஸ் ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட். பேசிக்கலி எப்பயுமே நம்மளோட ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் இன்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இடன் ஸ்டேட் எதுவுமே இருக்காது. அதனால் H0ங்கிற ஒரு டம்மி இதை நம்ம வந்து இடன் ஸ்டேட்டாக வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இடன் ஸ்டேட்டில் வந்து சம் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் ஆகும். சம் இன்ஃபர்மேஷன் விச் கண்டெயின்ஸ் த ப்ரீவியஸ் கான்வர்சேஷன் ஆர் த ப்ரீவியஸ் மெமரி பேசிக்காக, ரைட். ஐ ஹோப் திஸ் மேக் சென்ஸ். அண்ட் இப்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட் அண்ட் அவுட்புட் சீக்வன்சஸ் பார்ப்போம். ஸோ இது மூலயமா தான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி RNN யூஸ் பண்ணலாம், எப்படி வந்து ரியல் வேர்ல்டில் வந்து RNN யூஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும், ரைட். ஸோ ஃபஸ்ட்டு இது பார்ப்போம் பாருங்கள். An RNN can simultaneously take sequences of input and produce a sequence of outputs. For example, this type of network is used for predicting time series such as stock prices. பாருங்கள், you feed it the price over last n days, n futures, and predict the n+1th day பேசிக்காக. அதாவது நீங்கள் n-1 டே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா nth டே வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு சீக்வன்ஸ் டு சீக்வன்ஸ் மாடல், ஆர் இட் கேன் ஆல்சோ பி சீக்வன்ஸ் டு வெக்டார் மாடல். ஸோ இந்த சீக்வன்ஸ் டு சீக்வன்ஸ்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, பிகாஸ் லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு 30 days டேட்டா வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க, ரைட். 30 days டேட்டா இருக்குது. ஸோ 30 days டேட்டா கொடுக்கும்போது உங்களோட RNNமே வந்து பார்த்தீங்கன்னா 30 times வந்து இந்த மாதிரி இந்த அன்ரோல் ஆகும் பேசிக்காக, லைக் 30 times அன்ரோல் ஆகும், ரைட். 30 times வந்து அன்ரோல் ஆகும். ஸோ 30 days டேட்டா இருக்குது. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் 30 days எப்படி இருக்க போகுது மார்க்கெட் அப்படிங்கிறது நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 30ங்கிறது வந்து அகைன் 30 அவுட்புட்ஸ் வரும் உங்களுக்கு, ரைட். பேசிக்காக வந்து சீக்வன்ஸ் டு சீக்வன்ஸ். அது நீங்கள் வந்து ஒரு சீக்வன்ஸ் பாஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இன்னொரு சீக்வன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க பேசிக்காக, ரைட். பேசிக்காக மெனி இன்புட்ஸ் இருக்குது. பேசிக்காக மெனி இன்புட்ஸ் ஆசின் 30 days இன்புட்ஸ் இருக்குது. அண்ட் அகைன் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அகைன் நெக்ஸ்ட் 30 days அவுட்புட் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அது மெனி டு மெனி ஆர் சீக்வன்ஸ் டு சீக்வன்ஸ் நம்ம சொல்லலாம். சீக்வன்ஸ் டு வெக்டாராகவும் இருக்கலாம் இந்த ப்ராப்ளம். அதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் ப்ராப்ளம் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போது. சீக்வன்ஸ் டு வெக்டாரா எப்படி இருக்கலாம்னா, லெட்ஸே நீங்கள் வந்து அகைன் 30 days இன்புட் நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறீங்க. 30 days இன்புட் நீங்கள் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் நெக்ஸ்ட் 30 days ப்ரெடிக்ட் பண்ணாமல் 31st டே என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஆக்சுவலி 31st டே ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்கு போதும், எனக்கு வந்து நெக்ஸ்ட் 30 days வேணால், பட் நெக்ஸ்ட் ஒரு சிங்கிள் டேக்கு என்னவா இருக்க போகுது மார்க்கெட் அப்படிங்கிறது நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் திஸ் கேன் பி, இது வந்து என்னது, இன்புட் வந்து மெனி அண்ட் அவுட்புட் வந்து 1. ஸோ மெனி டு ஒன் ஆர் சீக்வன்ஸ் டு வெக்டார். எப்பயுமே வெக்டாருங்கிற இடத்துல வந்து ஒன் அப்படிங்கிற இதை வந்து மேப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் சீக்வன்ஸுங்கிற இடத்துல வந்து மெனிங்கிற ஒரு இந்த வேர்டு வந்து மேப் பண்ணிக்கோங்க. ஸோ மெனி டு ஒன், ரைட். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட். புரியுது நம்புறேன். ஸோ இது வந்து ஒரு யூஸ் கேஸ். செகண்ட் இது பார்ப்போம் பாருங்க. You could feed the network a sequence of input, ignore all the output except for the last one. In other words, this is sequence to vector network. For example, you could feed a network a sequence of word corresponding to a movie review, and network would output the sentiment score from -1 to 1 பேசிக்காக. புரியுதா? அதாவது நீங்கள் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ரிவ்யூ வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க. ஸோ ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வில் பி சென்டென்ஸ் பேசிக்காக, கரெக்டாக. ரிவ்யூ வந்து சென்டென்ஸ். ஸோ சென்டென்ஸ் என்னது? சென்டென்ஸ் இஸ் அ சீக்வன்ஸ் பேசிக்காக. இந்த ரிவ்யூ வில் பி யுவர் இன்புட் பேசிக்காக, ரைட். இதெல்லாமே இந்த ரிவ்யூ, திஸ் இஸ் அ சென்டென்ஸ், ரைட். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு n-1 அவுட்புட் இருக்குது தெரியுமா? n-1 அவுட்புட் வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிடுறீங்க. nth அவுட்புட் மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த nth அவுட்புட்டை வந்து நீங்கள் nth அவுட்புட்டில் வந்து என்ன வரும்னா, இட் வில் த்ரோ அ ஸ்கோர் பேசிக்காக. ஸ்கோரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா திஸ் வில் பி பிட்வீன் த ரேஞ்ச் -1 to 1. ஸோ அப்படி இருக்கும்போது -1னா we can say that people hate the movie, 1னா வந்து people like the movie அப்படின்னு சொல்லலாம், 0னா நியூட்ரல்னு நம்ம சொல்லலாம். பேசிக்காக இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம வந்து சீக்வன்ஸாக வந்து இன்புட்டாக நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். அவுட்புட் வந்து ஜஸ்ட் ஒரு சிங்கிள் நம்பர் ரிட்டன் ஆக போகுது, சிங்கிள் ப்ராபபிலிஸ்டிக் நம்பர் ரிட்டன் ஆக போகுது. ஸோ திஸ் இஸ் சீக்வன்ஸ் டு வெக்டார் பேசிக்காக. பிகாஸ் சீக்வன்ஸ் டு வெக்டார் ஆர் மெனி டு ஒன், நம்ம இன்புட் வந்து மெனி, ரைட். மெனி ஆர் சீக்வன்ஸ் இருக்குது. மெனி இன்புட், மெனி ஆசின் நம்ம ஒரு பெரிய லென்த்தியான ஒரு சென்டென்ஸ் நம்ம பாஸ் பண்ணுறோம்.
நம்மளோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அ சிங்கிள் நம்பர் ஆர் அ வெக்டார், ரைட்? இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் இட். புரியுதுன்னு நம்புறேன். அண்ட் நெக்ஸ்ட் யூஸ் கேஸ் பார்ப்போம் பாருங்க. You could feed a network a single input at the first time step and 0 for all the other time step and let it output a sequence. This is vector to sequence network or one to many network basically, right? For example, the input could be an image, the output could be the caption for the image. புரியுதா? அதாவது நீங்கள் வந்து இன்புட்டாக வந்து நீங்கள் ஒரு இமேஜை நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறீங்க. இமேஜ் இஸ் ஆல்சோ வெக்டார், கரெக்டாக? ஏன் வெக்டார்? பிகாஸ் இந்த இமேஜ் வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? இமேஜ் வந்து 64x64x3 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாமா? நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அந்த டைமென்ஷன்லாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சிஎன்என்லாம் நம்ம பார்த்துருக்கோம். 64x64x3 நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு வெக்டார் பேசிக்காக. ஸோ இது வந்து வெக்டாருங்கிறனால we can say that this is only one input. ஒரு இமேஜ் தான் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க, ஒன் இன்புட். அண்ட் இன் ரிட்டர்ன் வந்து அவுட்புட் என்னது? அவுட்புட் இஸ் அ சீக்வன்ஸ். ஏன் சீக்வன்ஸ்? பிகாஸ் கேப்ஷன். இந்த இமேஜ்க்கு வந்து நம்ம கேப்ஷன் வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ திஸ் இஸ் அ சீக்வன்ஸ். ஸோ திஸ் இஸ் வெக்டார் டு சீக்வன்ஸ். அதனால ஆர் ஒன் டு மெனி. புரியுதுன்னு நம்புறேன். அண்ட் லாஸ்ட்லி பாருங்க, லாஸ்ட்லி யூ குட் ஹாவ் அ சீக்வன்ஸ் டு வெக்டார் நெட்வொர்க். லாஸ்ட்லி யூ குட் ஹாவ் அ சீக்வன்ஸ் டு வெக்டார் நெட்வொர்க் கால்ட் என்கோடர், followed by vector to sequence network called decoder. For example, this can be used for translating the sentence from one language to another. You would feed the network a sentence in one language. The encoder would convert the sentence into a single vector representation, and then the decoder would decode this vector into a sentence in another language. This two-step model is called encoder decoder model. Works much better than trying to translate on the fly with a single sequence to sequence RNN. Since the last word of the sentence can affect the first word of the translation, you need to wait until you have heard the whole sentence before translating it. புரியுதுன்னு நம்புறேன் இதுலயே. ஸோ பேசிக்காக லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் நம்ம பார்த்தோம் தெரியுமா? அந்த செகண்டில் வந்து என்ன பார்த்தோம்? சீக்வன்ஸ் டு வெக்டார் நம்ம பார்த்தோம். தேர்டில் வந்து வெக்டார் டு சீக்வன்ஸ் பார்த்தோம். இந்த ஃபஸ்ட் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ஃபோர்த்தில் வந்து நம்ம ரெண்டுமே மெர்ஜ் பண்ணுறோம். அதாவது ஃபஸ்ட்டு நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் டு லெட் மீ ஜஸ்ட் இதை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணுறேன், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நெட்வொர்க் வில் பி சீக்வன்ஸ் டு வெக்டார், ரைட்? அண்ட் செகண்ட் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் வில் பி சீக்வன்ஸ் டு வெக்டார் டு சீக்வன்ஸ், ரைட்? ஸோ இந்த மாதிரி ரெண்டு தான் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு பேர் வந்து நம்ம என்கோடர்னு நம்ம பேர் தரோம். வெக்டார் டு சீக்வன்ஸ் வந்து டிகோடர்னு நம்ம சொல்கிறோம். பேசிக்காக இப்படி தான் வந்து மெஷின் ட்ரான்ஸ்லேஷன் நம்ம பண்ணுவோம். மெஷின் ட்ரான்ஸ்லேஷன் இஸ் நத்திங் பட் ட்ரான்ஸ்லேட்டிங் ஃப்ரம் ஒன் லாங்குவேஜ் டு அனதர், ரைட்? அதாவது லெட்ஸே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் டு வெக்டாரில் வந்து நம்ம தமிழ் பாஸ் பண்ணுறோம், ரைட்? நம்மளுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக இங்கே என்ன நடக்குதுன்னா, தமிழில் ஒரு பெரிய ஒரு சென்டென்ஸ் நம்ம தரோம். ஃபார் எக்ஸாம்பிள், என்பெயர் ஆதித்யா அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் நான் அனுப்புகிறேன். என்பெயர் ஆதித்யாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா சீக்வன்ஸ் டு வெக்டார்னா என்ன மீனிங்? ஒரு பெரிய சீக்வன்ஸ் இருக்குது, அது வந்து ஒன்னாக கன்வெர்ட் ஆகிடும். ஒன்னுனா என்ன மீனிங்? இட்ஸ் அ வெக்டார். அதாவது ஒரு ஸ்மால் டைமென்ஷன், கம்ப்ரஸ்டு டைமென்ஷனாக வந்து மாறிடும். இங்கே கம்ப்ரஸ்ட் டைமென்ஷனாக மாறிடும். இந்த கம்ப்ரஸ்ட் டைமென்ஷன் வந்து அகைன் வந்து டிகோட் வந்து இன்புட்டாக எடுத்துகிட்டு, அதான் வெக்டார் டு சீக்வன்ஸ் இன்புட்டாக எடுத்துகிட்டு ஒரு சீக்வன்ஸாக மாற்றும். அது சீக்வன்ஸ் என்னவாக இருக்கும்? இங்கிலீஷாக இருக்கும் பேசிக்காக. ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சீக்வன்ஸ் டு வெக்டார், அப்புறம் செகண்ட் வந்து வெக்டார் டு சீக்வன்ஸ். இது வந்து என்கோடர் டிகோடர் மாடல். புரியுதுன்னு நம்புறேன். ஸோ அவுட்புட் வந்து மை நேம் இஸ் ஆதித்யான்னு வரும். நீங்கள் நீங்கள் நல்லா கவனிக்கணும். என் பெயர் ஆதித்யா 3 வார்த்தை தான் இருக்குது தமிழில். ஆனால் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் அனுப்பும்போது எவ்வளோ வார்த்தை இருக்குது? மை நேம் இஸ் ஆதித்யா. ஸோ பேசிக்காக 4 வார்த்தை இருக்குது, 4 வேர்ட்ஸ் இருக்குது பேசிக்காக. பட் ஆனால் தமிழில் வந்து 3 வேர்ட்ஸ் போதும். ஸோ அதாவது இந்த வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்புட்டும் அவுட்புட்டும் வந்து சேம் லென்த் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இதில். ஸோ டிஃப்ரெண்ட் லென்த் இருந்தாலுமே வந்து இந்த RNN ஆர்கிடெக்சரால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் when compared to other neural network architectures. புரியுதுன்னு நம்புகிறேன். ஐ ஹோப் திஸ் மேக்ஸ் சென்ஸ். அண்ட் இங்கே அதுக்கான டயக்ராமும் இங்கே இருக்குது பாருங்கள். பேசிக்காக இது வந்து என்கோடர் அண்ட் டிகோடர் இருக்குது பாருங்கள். என்கோடரில் பாருங்கள் ஜஸ்ட் டூ RNN யூனிட்ஸ் இருக்குது. ஆனால் டிகோடர் வந்து 3 RNN யூனிட்ஸ் இருக்குது. ஐ மீன் திஸ் டசன்ட் மேட்டர் ஆக்சுவலி, பட் ஐம் ஸ்டில் சேயிங் லைக் நான் சொன்ன மாதிரி இட் டசன்ட் மேட்டர், அந்த லென்த் மேட்டர் ஆகாது. ஆனால் உங்களால் even if the length differs, you will be able to fit it inside the RNN network basically, right? புரியுதுன்னு நம்புகிறேன்.
அண்ட் இதுலேயே வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இல்லை இந்த ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தோம் தெரியுமா, சீக்வன்ஸ் டு வெக்டார் அண்ட் வெக்டார் டு சீக்வன்ஸ். இது வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ எசென்ஷியலி நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா சீக்வன்ஸ் டு சீக்வன்ஸ் தான் ப்ரெடிக்ட் பண்ணுறோம், ரைட்? அதாவது ஒரு சீக்வன்ஸ் விச் இஸ் இங்கிலீஷ், இன்னொரு சீக்வன்ஸ் விச் இஸ் ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் இஸ் தமிழ், செகண்ட் சீக்வன்ஸ் இஸ் இங்கிலீஷ். சீக்வன்ஸ் டு சீக்வன்ஸ் பேசிக்காக, ரைட்? ஸோ இதான் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ சீக்வன்ஸ் டு சீக்வன்ஸில் 2 இருக்குது பேசிக்காக. ஒன்று வந்து அலைன்டு, அப்புறம் அன்அலைன்டு. ஸோ அன்அலைன்டுனா நம்ம இப்போ பார்த்தோம் தெரியுமா, அதுதான் பேசிக்காக இன்புட்டும் அவுட்புட்டும் வந்து சேமாக இருக்காது லென்த்து. அதாவது டிரான்ஸ்லேஷன் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். என் பெயர் ஆதித்யா, 3 வேர்ட்ஸ் இருக்குது தமிழில். மை நேம் இஸ் ஆதித்யா 4 வேர்ட்ஸ் இருக்குது இங்கிலீஷில். ஸோ பேசிக்காக அன்அலைன்டு மீனிங் உங்களோட அந்த லென்த் வந்து டிஃபர் ஆகும். அதுதான் வந்து சீக்வன்ஸ் அன்அலைன்டு. சம்மரைசேஷனும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து ஒரு பேராகிராஃப் நீங்கள் வந்து தரீங்க. சப்போஸ் இந்த பேராகிராஃப் வந்து நம்ம ChatGPTக்கே தரோம்னு நம்ம வச்சுப்போமே. ஸோ இதை வந்து நம்ம சம்மரைஸ் பண்ணி 2 லைன்ஸில் வந்து சம்மரைஸ் பண்ண சொல்கிறோன்னா அது ஜஸ்ட் 2 லைன்ஸ் வந்து அவுட்புட் தரும். பேசிக்காக உங்களோட இன்புட்டும் அவுட்புட்டும் வந்து தே ஆர் நாட் ஈக்குவல் பேசிக்காக. அதனால தான் வந்து திஸ் இஸ் அன்அலைன். சீக்வன்ஸ் அன்அலைன்டு. அலைன்டுனா உங்களோட இன்புட்டும் அவுட்புட்டும் வந்து சேமாக இருக்கும் பேசிக்காக. எக்ஸாம்பிள் POS டேக்கிங். POS டேக்கிங்னா என்னென்னா பேசிக்காக லெட்ஸே உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட வந்து ஹீ இஸ் ரன்னிங் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்குன்னு வச்சுப்போம். இதை வந்து நம்ம இன்புட்டாக நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம் ஒரு RNNக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா இது வந்து என்ன கிராமட்டிக்கலாக இது என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க பேசிக்காக. ஹீங்கிறது என்னது, ஹீ இஸ் அ சப்ஜெக்ட், இந்த ரன்னிங்கிறது வேர்ப், ரைட்? ஸோ இதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இஸ்ஸுக்குமே வந்து சம்திங் இருக்கும். ஐ டோன்ட் ஆக்சுவலி ரிமெம்பர், ரைட்? இங்கிலீஷ் கிராமர் ஐ டோன்ட் ரிமெம்பர், பட் இஸ்ஸுக்கும் சம்திங் இருக்கும். ஜஸ்ட் டெல் இன் த கமெண்ட் செக்ஷன். பேசிக்காக இந்த மூணு வேர்டுக்குமே வந்து there is some grammatical thing. subject let's say இது வந்து something and running வந்து verb நம்மளுக்கு தெரியும். ஸோ உங்களோட இன்புட்டுமே வந்து த்ரீ வேர்ட்ஸ் இருக்குது, அவுட்புட்டுமே வந்து 3 இருக்குது பேசிக்காக. ஸோ அதனால் திஸ் இஸ் அலைன்ட். அண்ட் இதுக்கு பேர் தான் POS tagging. POS tagging இஸ் நத்திங் பட் அந்த ஒரு சென்டென்ஸில் கிராமட்டிக்கலாக என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து அவுட்புட்டாக தர போகிறீங்க. அதுதான் வந்து POS tagging, ரைட்? ஐ ஹோப் திஸ் மேக்ஸ் சென்ஸ். அண்ட் ஃபைனலாக இப்போது ஒரு ஃபார்முலா பேஸ்ட் ஒரு வாக் த்ரூ பார்த்துருவோம் RNN பற்றி. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுப்போம், இந்த வாக் த்ரூ பார்த்துட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து RNNோட ட்ராபேக்ஸு, அப்புறம் RNN ட்ராபேக்ஸ் இருக்குது, அது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், அதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ RNN இன்டெப்த் வாக் த்ரூ பார்ப்போம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இடன் ஸ்டேட் இருக்குது, அப்புறம் ஒரு இன்புட் இருக்குது, இடன் ஸ்டேட் இருக்குது, அப்புறம் அவுட்புட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு RNN. இப்போ வந்து ஒரு சிம்பிள் வாக் த்ரூ பார்ப்போம். let's say at each time step t நம்மகிட்ட வந்து ஒரு input vector இருக்கு xt which is represented by xt. example today stock price or word embedding of the word, அதாவது stock price predict பண்றோம் just assume பண்ணிக்கோங்க. hidden stateல என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, hidden state is updated using the current input and the previous hidden state, right? புரியுது நம்புறேன், right? This is very self explanatory, நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதாவது hidden state is updated using the current input அந்த ப்ரீவியஸ் hidden state. ப்ரீவியஸ் நம்ம என்னென்னலாம் hidden state இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த H2ங்கிற இந்த hidden state வந்து நம்ம அப்டேட் பண்ணணும்னா அந்த H2யோட கரண்ட் இன்புட் which is X2 and the previous hidden state இதை பேஸ் பண்ணி வந்து H2 அப்டேட் ஆகும். சிமிலர்லி H3 அப்டேட் பண்ணணும்னா கரண்ட் இன்புட் which is X3 plus the previous hidden state H2 இதை பேஸ் பண்ணி வந்து அப்டேட் ஆகும், ரைட்? புரியுது நம்புறேன். அண்ட் இதுக்கான ஃபார்முலா பாருங்கள், சிம்பிள் தான். இதுவுமே லைக் ht ஈக்குவல் டு எஃப்ங்கிறது ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். பேசிக்காக இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த என்டையர் ஈக்குவேஷன் நம்ம போடுறோம். ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இங்கேயுமே தான் இம்பார்ட்டன்ட். ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் பற்றி நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை. இதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ ஆல்ரெடி இருக்குது, நம்ம இதே சீரியஸில் இருக்குது, டீப் லேர்னிங் சீரியஸில் போய் பாருங்கள், ரைட்? டபிள்யூங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ். WX(h)ங்கிறது என்னென்னு பார்ப்போம். பாருங்கள், WX(h) இஸ் நத்திங் பட் வெயிட் மேட்ரிக்ஸ் ஆஃப் இன்புட் இடன் பேசிக்காக, ரைட்? இன்புட் இடனுக்கான வெயிட் மேட்ரிக்ஸ் பேசிக்காக. அண்ட் இந்த WHH வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஹிடன் டு ஹிடன், ரைட்? அண்ட் BH வந்து பயாஸ். சிம்பிளான ஒரு ஈக்குவேஷன் தான் இது. ஸோ இங்கே நான் எதுக்கு வந்து ஒரு நியூரல் நெட்வொர்க் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன்னா, ஏன்னா நம்ம இந்த வெயிட் மேட்ரிக்ஸ் நம்ம இப்போ பார்த்தோம் தெரியுமா, அதாவது லெட்ஸ் கன்சிடர் XH என்னது, XH இஸ் நத்திங் பட் இன்புட் டு ஹிடன். ஸோ இதுலேயும் பாருங்கள், இது வந்து இன்புட் லேயர், இது வந்து ஹிடன் லேயர் இருக்குங்க. ஸோ பேசிக்காக வெயிட் மேட்ரிக்ஸ்னால் என்ன மீனிங்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி திஸ் இஸ் அ வெயிட். பேசிக்காக ஒவ்வொரு இன்புட்லேருந்து ஒரு ஹிடன் லேயர் போகும்போது இது வெயிட், இதெல்லாமே வெயிட், கரெக்டாக? இதெல்லாமே வெயிட். பேசிக்காக நம்ம இதை வந்து இந்த இன்புட் வந்து 3 இருக்கா, அப்புறம் ஹிடன் லேயர் வந்து 4 இருக்கா, யூ கேன் கன்ஸ்ட்ரக்ட் அ 3x4 மேட்ரிக்ஸ். பேசிக்காக
3x4 மேட்ரிக்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கொடுத்துட்டு இன்னொரு சைடில் வந்து லெட்ஸே இது வந்து I1 I2 இது அண்ட் I3 இது ரைட். இன்புட் 3 இருக்குது. அப்புறம் ஹிடன் வந்து 4 இருக்குது. ஸோ H1 ரைட், H1 இது வந்து H2, அப்புறம் இது வந்து H3, அப்புறம் H4. ஸோ பேசிக்காக வந்து நீங்கள் மேட்ரிக்ஸ் ரெப்ரஸன்டேஷனில் வந்து இந்த வெயிட்ஸ் வந்து நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணலாம் ரைட். ஸோ அதுதான் இங்கேயுமே வந்து வெயிட் மேட்ரிக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். நம்ம நியூரல் நெட்வொர்க்கில் எப்படி வந்து வெயிட்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயுமே. அதுதான் வந்து இங்கே மேட்ரிக்ஸ் இதில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. யூஸ்வலாக மேட்ரிக்ஸாக ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க பிகாஸ் மேட்ரிக்ஸ் கால்குலேஷன் வந்து ஈஸி ஆக்சுவலி ரைட். ஏன்னா மேட்ரிக்ஸ் கால்குலேஷனில் வந்து நீங்கள் அடிஷன் மல்டிப்ளிகேஷன்லாம் ஈஸியாக பண்ணலாம் பிகாஸ் நம்ம வந்து ஜிபியூ யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து ஈஸியாக பண்ணலாம். ஸோ அதனால் யூஸ்வலாக மேட்ரிக்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. அண்ட் சிமிலர்லி இங்கே பார்த்தீங்கன்னா WHH வந்து திஸ் இஸ் ஹிடன் லேயர் டு ஹிடன் லேயர். ஸோ லெட்ஸே ஒரு ஹிடன் லேயர் இருக்குது, இன்னொரு ஹிடன் லேயர் இங்கே இருந்துச்சுன்னா அதுக்கான மேட்ரிக்ஸ் தான் வந்து இந்த ரெண்டு லேயர் பேசிக்காக இந்த ஹிடன் லேயர் அப்புறம் இந்த ஹிடன் லேயர் ரைட். ஸோ இந்த ரெண்டு ஹிடன் லேயர் வச்சு நீங்கள் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அதுதான் வந்து WHH பேசிக்காக ரைட். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அண்ட் அவுட்புட் பாருங்கள், அவுட்புட் வந்து அட் ஈச் டைம் ஸ்டெப் அவுட்புட் இஸ் derived ஃப்ரம் த ஹிடன் ஸ்டேட் பேசிக்காக ரைட். ஸோ இதுவுமே ஈஸி தான். அதாவது நம்ம இந்த ஆர்கிடெக்சர்லேயே பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே நம்ம வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இந்த செல் எடுத்துப்போம். நீங்கள் Y2 வந்து பார்த்தீங்கன்னா Y2 இஸ் டிபெண்டட் அப்பான் H2 பேசிக்காக. இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட் ரைட். அண்ட் இதுக்கான ஃபார்முலாவும் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ ஜிங்கிறது ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இங்கே. அப்புறம் அகைன் வந்து இங்கே ஒரு வெயிட் மேட்ரிக்ஸ் இருக்குது. வெயிட் மேட்ரிக்ஸ் WHY ரெப்ரசன்ட் வெயிட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஹிடன் டு அவுட்புட். அப்புறம் HT இருக்குது. HT இருக்குது. அண்ட் HT இஸ் நத்திங் பட் நம்ம இங்கே X பார்த்தோம் தெரியுமா, லைக் XT பார்த்தோம் தெரியுமா, அதே மாதிரி தான். அண்ட் HTங்கிறது இஸ் நத்திங் பட் திஸ் இஸ் த ஹிடன் ஸ்டேட் பேசிக்காக ரைட். HTங்கிறது த கரண்ட் ஹிடன் ஸ்டேட். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஜஸ்ட் பார்த்தோம் தெரியுமா, இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் RNN யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம Y2 ப்ரெடிக்ட் பண்ணும்போது H வந்து என்ன இருக்கும், H2 இருக்கும். H2. ஸோ அந்த இதுதான் வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுறாங்க வெயிட் மேட்ரிக்ஸ் இன்டு த ஹிடன் ஸ்டேட் ப்ளஸ் த பயாஸ் பேசிக்காக. அண்ட் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் புரியுதுன்னு நம்புறேன். ஸோ இது வரைக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இட் வாஸ் அ லாங் வீடியோ பட் இட் இஸ் வர்த் இட். எல்லாமே புரியுதுன்னு நம்புறேன். ஸோ இஃப் லைக் திஸ் மறக்காமல் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. நம்ம சேனல்லே ஏற்கனவே பைத்தான் பிளேலிஸ்ட் இருக்குது, பைத்தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸுமே இருக்குது. அண்ட் இப்போது ரீசெண்டாக வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் சீரிஸ்மே வந்து ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. என்டையர் வீடியோ 10 hours வீடியோவுமே இருக்குது. இப்போ வந்து டீப் லேர்னிங் சீரிஸ்மே இருக்குது. டீப் லேர்னிங் சீரிஸ் வந்து இட்ஸ் நியர் கம்ப்ளீஷன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye.